தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் கூவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் கூவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அகழ் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகழ் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நீலையாய் உனை நினைத்தாள் நான் மழையாய் உயர்வடைவேன். நான் மழையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் வார்த்தை வழிபாடானது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பழைய இயல்பாகிய பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றும், நாம் அனைவருமே புதிய வாழ்வை புதிய இயல்பை உரிமையாக்கி கொள்வதைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார் என்பதை நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. எனவே நம்முடைய பழைய இயல்பாகிய பாவ வாழ்க்கையை நாம் விட்டு புதிய இயல்பை நாம் அணிந்து கொள்ள தேவையான அருளுக்காக இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த இடைவிடா சகாய அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்கள் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள்.
உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரியவற்றை ஒழித்து விடுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வாக்கியங்கள் 1 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலகப்போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உழன்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரீகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய திருப்பாடல் 145. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 6 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்து இருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, செல்வம் என்பது கொடையாக பார்க்கப்பட்டது. ஏழ்மை என்பது ஆண்டவருடைய சாபமாக பார்க்கப்பட்ட காலம்தான் பழைய ஏற்பாட்டு காலம். யார் ஒருவர் செல்வ செழிப்போடு இருக்கிறாரோ, யார் ஒருவர் நிலபுலன்கள், ஆடு மாடுகள், அதிகமான பிள்ளைகள் இவற்றை பெற்றெடுத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுடைய ஆசிரை பெற்றவர்கள். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு ஏழ்மையில் இருக்கிற ஒவ்வொருவருமே கடவுளுடைய சாபத்தை பெற்றார்கள், இவர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தவர்கள் என்ற ஒரு கண்ணோட்டம்தான் பழைய ஏற்பாட்டு கண்ணோட்டம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஏழைகளாக இருக்கிறீர்களா, பேறு பெற்றவர்கள். நீங்கள் செல்வ செழிப்போடு ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்கிறீர்களா, ஐயோ உங்களுக்கு கேடு என்று இன்றைய நாளில் நம் அனைவரையும் எச்சரிக்கின்ற விதமாக இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை இன்றைய முதல் வாசகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, புனித பவுல் அவர்கள் தங்களுடைய தான் வாழ்ந்த காலத்தில் பழைய இயல்புக்கும் புதிய இயல்புக்குமான உள்ள வேறுபாடு என்ன, பழைய இயல்பு என்பது எதை குறிக்கின்றது, புதிய இயல்பு என்பது எதை நீங்கள் அணிந்து கொள்வதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பழைய இயல்பு, புதிய இயல்பு, விண்ணகம், மண்ணகம், ஏழைகள், செல்வம், இவற்றை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை விளக்குவதாகவும் இருக்கின்றது.
இயேசுவில் பிரியமானவர்களே, புனித பவுலடியாருடைய வாழ்க்கையை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அவர் தன்னுடைய பழைய இயல்பில் இருந்து புதிய இயல்புக்கு கடந்து வந்தவராக இருக்கிறார். சட்டம்தான் எனக்கு எல்லாம், சட்டம்தான் எனக்கு வாழ்வு தரும், சட்டத்தை வைத்து நான் கடவுளை அடைந்துவிட முடியும் என்று தன்னுடைய பழைய கண்ணோட்டத்தை இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு ஆட்கொண்டவுடன் எனக்கு எல்லாம் ஆண்டவர்தான், ஆண்டவர் பொருட்டு நான் மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று தன்னுடைய அனைத்தையும் தான் எதையெல்லாம் கர்வமாக, தான் எதையெல்லாம் உயர்ந்ததாக கருதினாரோ அதை அனைத்தையுமே தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை புற இனத்தாருக்கு எடுத்து சொல்கிற அளவிற்கு அவரிடம் மாற்றம் ஏற்பட்டதே. அதுதான் இயேசுவில் பிரியமானவர்களே, பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு கடந்து செல்வது என்பது. இதோ பழைய நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் சுயநலத்தோடு விருப்பு வெறுப்புகள் அனைத்தையும் தனக்குரியதாக மாற்றிக்கொள்கிற மனிதனாக இருக்கிறான். இதோ நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்தது போல பரத்தமை, ஒழுக்கக்கேடு, தீண்டாமை இவை அனைத்தையும் தனக்குரியதாக மாற்றிக்கொள்கிற ஒரு மனிதன் பழைய இயல்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யார் ஒருவர் புதிய நிலைக்கு கடந்து செல்கிறாரோ, புதிய மனித இயல்புக்கு கடந்து செல்கிறாரோ அவர் எல்லோரும் சமமானவர்கள். கடவுள் பார்வையில் கடவுள் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருமே ஒன்றுதான் என்று இன்றைய முதல் வாசகத்தின் இறுதி பகுதியில் வருகின்ற கிரேக்கர் என்றோ மற்ற யூதர் என்றோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத ஒரு வாழ்வுதான் புதிய இயல்புக்கு நாம் கடந்து செல்கிற வாழ்வாக இருக்கின்றது. யார் ஒருவர் பழைய இயல்பில் இருக்கிறார்களோ, செல்வம் எல்லாம் எனக்குத்தான் கொடுக்கப்பட்டது, நான் சம்பாதிப்பது எனக்குத்தான், நான் ஏன் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், கடவுள் என்னை ஆசீர்வதித்து என் குடும்பத்தை தான் பாதுகாக்கின்றார் என்று நினைக்கின்ற ஒரு நிலைமைதான் இந்த பழைய நிலைமையிலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாகும். ஆனால் யார் ஒருவர் புதிய நிலைக்கு கடந்து செல்கிறாரோ, இதோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதம் என்பது எனக்குரியது மட்டுமல்ல, மாறாக எல்லோரும் ஒன்றிணைந்து இன்புற்று வாழ்வதற்காகத்தான் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வை பிறருக்காக கடவுளுடைய அன்பு கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்கி அதை நாம் ஒவ்வொரு நாளும் அதில் வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர் நமக்கு கிடைக்கும் என்பதை திருப்பாடல் 50 இறை வார்த்தை 23 இவ்வாறு கூறுகிறது. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் என்று நமக்கு தெளிவாக இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வழியை செம்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்றைய நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட புதிய இயல்புடைய மக்களாக வாழ வேண்டும், நீங்கள் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பழைய இயல்பாகிய பாவ வழியிலிருந்து விலகி நீங்கள் ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு இவற்றிலெல்லாம் இருந்து விடுபட்டு நீங்கள் எல்லோருக்குமான ஒரு வாழ்வை, உங்களுடைய வாழ்வு எல்லா மனிதருக்கும், இந்த இயற்கைக்கும் இந்த சமூகத்திற்கும் பயன்படுகின்ற வாழ்வாக, இந்த சமூகத்திற்கு நீங்கள் உங்களால் ஆன நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற புதிய இயல்புக்கு நம்மை கடந்து செல்ல அழைக்கிறது இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே பவுலடியார் நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் தன்னுடைய பழைய இயல்பை களைந்தார், புதிய இயல்பை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டார். ஆனால் பல வேளைகளில் இன்று நாம் புதிய இயல்புக்கு கடந்து செல்ல விரும்புகின்றோம். ஆனால் நம்முடைய பழைய இயல்பிலிருந்து நாம் கடந்து செல்ல விரும்புவதில்லை. பழைய இயல்பிலேயே வாழ்ந்து கொண்டு புதிய இயல்பையும் நாம் எட்டிவிட நினைக்கின்றோம் இயேசுவில் பிரியமானவர்களே. நம்மால் ஒரு நாளும் அப்படி வாழ முடியாது. புதிய இயல்புக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் பழைய இயல்பாகிய பாவ வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய குறுகிய மனநிலையிலிருந்து நாம் கடந்து பரந்துபட்ட மனநிலைக்கு, எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் அனைவரும் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நமக்கு ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். எனவே அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வில் புதிய நிலைக்கு நாம் கடந்து செல்ல தேவையான அருளுக்காக தொடர்ந்து கல்வாரி பலியில் இணைவோம், இறையாசிர் பெறுவோம். ஆமேன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை,
பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிடே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிடே, நின் சித்தம் போல்வும் கரத்தாள், நின் சித்தம் போல்வும் கரத்தாள் நித்தம் பலி நடத்தும், நித்தம் பலி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கைகளினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்க மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதுதரன் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நாம் அனைவரும் நம்முடைய சுயநலத்தை வெறுத்து எல்லோருக்கும் பயன்படுகின்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று இன்றைய நாளில் அழைக்கும் அன்பு இறைவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் உன்னோடுதான், உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை தேற்றருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜாக்லின் இவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவிக்கும் விதமாக கரவொலி எழுப்புவோம். அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் இடைவிடா சகாயனுடைய அன்பு பக்தர்களுக்கு நமது அன்பின் விருந்தானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அன்பின் விருந்துக்கு உங்களது தாராள பங்களிப்பினை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6:15 மணி திருப்பலி மாதா தொலைக்காட்சியிலிருந்து பதிவு செய்யப்பட்டு மாதத்தின் 3வது புதன்கிழமை ஒளிபரப்பு செய்யப்படும். அந்த திருப்பலி கருத்துக்கான காணிக்கை ரூபாய் 500. இன்றைய நாளில் அன்பின் விருந்து வழங்குவதற்கு தங்களுடைய பங்களிப்பினை வழங்கியவர்களுடைய விவரம்: களியமங்கலம் கிராம மக்கள், இருதயபுரம் தோப்புத்தரு ஜோஸ்பின் சார்லஸ், தஞ்சை ரோடு ஆண்டனி பயஸ், தீரன் நகர் ரமேஷ் எலிசபெத், OFT மரிய புஷ்பம், KK நகர் ஜெகன் சரண்யா ரூபாய் 1000, வாலவந்தான்கோட்டை JP ஃபைனான்ஸ் நிறுவனம் ரூபாய் 500, உறையூர் சின்னமுத்து ஜான்சி ரூபாய் 5000, பெங்களூரு ஆகினி மனோகிரி ரூபாய் 500, வாலவந்தான்கோட்டை மரியசேகர் ஜூலி ரூபாய் 500, பரத்தாக்குடி செல்வம் ஜூலி ரூபாய் 1000, பொன்மலைப்பட்டி அமல்ராஜ் ரூபாய் 1000, கைலாசபுரம் தார்சன் ரூபாய் 100, காட்டூர் அந்தோணிராஜ் ரூபாய் 100, திருச்சி பஞ்சவர்ணம் அடைக்கலமேரி ரூபாய் 100, பிராட்டியூர் அலெக்ஸ் ரூபி அனான்சியா ரூபாய் 500, மல்லிகைபுரம் ஆரோக்கியதாஸ் பாரதி உபகாரமேரி ரூபாய் 500, நவல்பட்டு பர்மா காலனி செபாஸ்டின் அமுதராணி ரூபாய் 500, முதல் தெரு ஃப்ளோமின் அல்ஃபோன்ஸ் ரூபாய் 500, மல்லிகைபுரம் ஹெலன் ஆரோக்கியமேரி ரூபாய் 200, சென்னை ரஃபேல் ப்ரூனோ எமிலியானா மோனிகா ரூபாய் 500, அன்னை நகர் லியோ ஜார்ஜ் ரூபாய் 500, பீமநகர் அமல்ராஜ் ஞானசிரோன்மணி ரூபாய் 200, புத்தூர் விக்டர் ஜோசப் லூர்து ரோசாலி ரூபாய் 1000,
நவலூர் கொட்டப்பட்டு ஆரோக்கியசாமி லூயிஸ் மேரி ரூபாய் 500. இவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். மாதா டிவிக்கு தங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்திருப்பவர்கள் KK நகர் ரொசாரியோ டெலிட்டா, வரகநேரி பஜார் பிரிட்டோ ஜோன் டான் மேக்ரீனா, இருதயபுரம் மேலத்தெரு மாதா மகிமை பறைசாற்றும் பணிக்குழு, வாழவந்தான் கோட்டை JP ஃபைனான்ஸ், JP ஐஸ் நிறுவனம், மேலப்புதூர் ஆரோக்கியமேரி சலோமி, காட்டூர் அந்தோணிராஜ் மேகி. இவர்களுக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றுகிறோம் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்போதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உம் எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ
எங்களை வழிநடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனை பரிந்து பேசினீரே. தன்னல மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்று உரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். அனைவரும் எழுந்து நின்று அன்னையை போற்றி புகழ்வோம். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமதிசயு மக்கள் போற்றி புகழரும். உமர் புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி. பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் நிறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழி நடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருளடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலைவாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட விதத்தில் நம் அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு அமைதியில் நன்றி கூறுவோம். அன்பின் நிறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவொரு இறைவா, எங்கள் குடும்பங்கள் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல்நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம், ஒற்றுமை, அன்பு என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், எல்லா நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்தருளும் எம் தந்தையை இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும்,
ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அன்னையின் பரிந்துரை அமைதியில் நாடுவோம். ஓ தூய கண்ணே தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பிறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்போது மன்றாடுகிறார். கனானைய பெண், நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கைவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம்.
மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்களை இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாயத்தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் மன்றாடுகின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும், அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் மத்தியில் இந்த வெண்ணிற அப்ப வடிவிலே எழுந்தருளி இருக்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். இந்நாள் வரை பல்வேறு நலன்களால் நம்மை அவர் அணி செய்திருக்கிறார். நம்மையும் நம் குடும்பத்தையும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காத்து வழிநடத்தி, அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை அவருடைய அருளால் எளிய முறையில் நாம் வெற்றி கொண்டு வாழ நமக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை வழங்கி இருக்கிறார். எனவே நாம் அவருக்கு நன்றி கூறுவோம். நமக்கு தேவையான உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் நலத்தோடு வாழ வேண்டும் என்று, நாம் அனைவரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நமக்கு தேவையான நல்ல இயற்கை சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்லதொரு மழையை நாம் சற்று நாட்களுக்கு முன்பாக பெற்றோம். தொடர்ந்து இந்த இயற்கை சூழல் அனைத்தும் மாற வேண்டும் என நாம் மன்றாடுவோம். தம்முடைய அன்பு பிள்ளைகள்
வருத்தப்படுவதையோ கஷ்டப்படுவதையோ ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவராக அல்ல. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக தம்முடைய அருளையும் ஆசிரையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற இறைவன் இப்போது நம் மத்தியில் எழுந்தருளி அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நாம் அனைவரும் மூழ்கி இருக்க, அவருடைய தெய்வீக பிரசன்னத்தின் வழியாக நாம் அனைவரும் நமக்கு தேவையான நல்ல காரியங்கள் அனைத்தும் செயல்படுத்த நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். நம்மையே நாம் அவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக நாம் யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல், நாம் யார் மீதெல்லாம் நமக்கு வெறுப்பு இருக்கிறதோ, நமக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்காக நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அவர்களை நாம் இவரது சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்கள் மனம் மாற்றம் பெற வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்புடனும் வாழ வேண்டும். எந்த ஒரு இடைஞ்சல்களுக்கும் பிணக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் நாம் எல்லோரும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகள் என்ற அந்த ஒருமைப்பாட்டோடு வாழ வேண்டும் என்று நமக்கு எதிராக செயல்படுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று கூறிய இறைவன் நாம் அவர்களை அன்பு செய்ய இன்றைய நாளில் நமக்கு தேவையான ஆசிரை கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களை, மன்னிக்க முடியாத நபர்களை நாம் மன்னிக்கின்ற பொழுது நாமும் நலம் பெறுகின்றோம், நமக்கு அருகாமையில் இருப்பவர்களும் நலம் பெறுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளில் ஆண்டவர் இந்த அற்புதமான வேளையிலே நம்மை அழைக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களை, தனக்கு எதிராக துரோகம் செய்த தன் தம்பியை மன்னித்த ஏசா, உன் முகத்தை பார்ப்பது கடவுளின் முகத்தை பார்ப்பது போல் இருக்கிறது என்று தன்னுடைய அண்ணனை பார்த்து யாக்கோபு கூறினாரே. இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த மனநிலைதான் நாமும் பிறரை மன்னிக்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு கடவுளின் முகத்தை காண்பிப்பவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களை, நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது கடவுள் நம் குற்றங்களை மன்னிப்பார் என நாம் ஒவ்வொரு நாளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தில் நாம் அறிக்கையிடுகின்றோமே. அதை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது அதற்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்பது மிகவும் இரட்டிப்பான ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக நம் வாழ்வு மாற ஆண்டவர் இன்றைய நாளில் நம்மை அழைக்கிறார். அதற்கு தேவையான அருளையும் நமக்கு இந்த வேளையிலே வழங்கி கொண்டிருக்கிறார். அன்பின் இறைவா, என்னுடைய வாழ்வில் நான் மன்னிக்க முடியாத நபர்களை மன்னித்து, நான் மன்னிக்கின்ற பொழுது எனது உடலில் உள்ள எல்லா காரியங்களும் நலம் பெற்று வாழ்கின்றன. நான் நலம் பெற்று வாழ தேவையான அத்துணை ஆசீர்வாதங்களையும் மன்னிப்பின் வழியாக என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள, அன்பின் இறைவா, தொடர்ந்து நான் யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் பல நாட்களாக என்னுடைய உள்ளத்தில் வக்கிர புத்தியோடு செயல்படுகின்றேனோ, அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்றேனோ, அந்த எண்ணத்தை எல்லாம் நீர் எடுத்து அதை மாற்றி அவர்களுக்கு ஜெபம் செய்து அதை ஆசீர்வாதமாக அவர்களுக்கு வழங்க தேவையான ஆசிரை எனக்கு கொடுங்கள் என்று மன்றாடுவோம். நமக்கு தேவையான அந்த அத்துணை கெட்ட புத்தியையும் மாற்றி கெட்ட எண்ணங்களையும் மாற்றி நாம் அனைவரும் ஒருவருக்கு மற்றவர் ஜெபித்து ஒருவர் மற்றவரோடு தோழமையோடும் அன்புறவோடும் வாழ ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குவோராக நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் புரிதல் இல்லாத சூழ்நிலைகளை மாற்றி ஒருவர் மற்றவர் அன்பு செய்து நல்லதொரு திருக்குடும்பமாக நாமும் வாழ, அந்த திருக்குடும்பத்திற்கு ஒத்த வாழ்வை நம்முடைய குடும்பமும் தொடர்ந்து வாழ நாம் நம் சுற்றுப்புறத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு சான்று பகிர்கின்ற மக்களாக அன்பிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் திகழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளில் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ கவலைப்படாதே, அஞ்சாதே, தயங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் நம்மோடு பயணிப்பவராக, நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது நம்மை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொண்டு நமக்கு பல்வேறு நலன்களை அளிக்கின்ற ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே நமக்கு
நம்முடைய தேவைகள் ஆகிய அனைத்தையும் இந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நம்மையே சரணாகதியாக்குவோம். அப்பொழுது ஆண்டவரின் ஆசிரியை பெற்ற மக்களாக இல்லம் திரும்பி நம்முடைய பணிவாழ்வை தொடர்ந்து நடத்த, இறையாட்சியை மண்ணில் விதைக்க நாம் மன்னிப்பு என்னும் அருளோடு இன்றைய நாளில் வீடு திரும்புவோம் என்ற ஆழமான நம்பிக்கையோடு தொடர்ந்து மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்று இல்லம் திரும்புவோம், இறையாசிர் பெறுவோம். மாண்புயிருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
சகாய தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு எத்துணை தெளிவு, வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாய தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு எத்துணை தெளிவு, வேண்டிடும் மனதிற்கு வரும் நிறைவு. சகாய தாயின் சித்திரம் நோக்கு. குத்தி பிளந்திடும் ஈட்டியும் ஆணியும், கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு. குத்தி பிளந்திடும் ஈட்டியும் ஆணியும், கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு. கத்தி தாய் மேல் சாய்ந்திடும் இயேசு, சதா உன் நினைவில் பதித்திடுவாய். சதா உன் நினைவில் பதித்திடுவாய். சகாய தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு எத்துணை தெளிவு, வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாய தாயின் சித்திரம் நோக்கு.